எப்பயும் போல் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது எதாச்சும் அந்த ஃபீல்டை பார்த்தேன். இந்த ஃபீல்டில் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். மிஷினில் வந்து களை வெட்டுற எனக்கு. சரி மறுபடியும் உள்ளே போய் பார்ப்போம்ட்டு அப்படி உள்ளே போயாச்சு. இங்கே ஃபுல்லாக காற்று ரொம்ப பலமாக அடிக்குது. அதனால் வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்ப்போம்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. எல்லாம் கொய்யா செடி, தென்னை மரம் எல்லாம் ஓரத்தில் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அந்த சைடு ஃபுல்லாக சவுக்கு வச்சுருக்குறாங்க. பாருங்கள் பக்கக்கன்றெலாம் இருக்குது. வாழை மரத்தில் எல்லா செடிக்கு கீழேயும் 2 பக்கக்கன்று இருக்குது. ஒவ்வொரு செடியில் தான் இல்லை, மிச்சம் எல்லா செடியிலையும் 2 பக்கக்கன்று இருக்குது. நான் வாழைத்தோட்டத்தை அந்தளவுக்கு பார்த்ததில்ல. எங்கள் ஏரியாவில் வாழைத்தோட்டமே கிடையாது. ஏன்னா அடிக்கிற காற்றுக்கு மண்ணை இன்னும் கொஞ்சம் ஏற்றி அணைக்கணும்னு தோணுது. ரொம்ப கம்மியாக அணைச்சிருக்கிறாங்க. சின்ன செடியாக இருக்கும்போது அணைச்சிருக்காங்க போல், மண் அணைச்சிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அணைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா காற்று ரொம்ப பலமாக அடிக்குது. ஒரு செடிக்கு எதுவும் பாதிப்பாகிடக்கூடாது. அந்த சைடில் ஃபுல்லாக சவுக்கு வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? காற்று தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் 4-5 தான் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக